Okay, welcome back to another one lecture class. So we are going to see about the magnetic field intensity due to a solenoid. You know that solenoid is a electromagnet. Okay, இது வந்து ஒரு electromagnet அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். When you pass the electric field onto the wire. So solenoid அப்படிங்கிறது ஒரு iron rod இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேன்ஸ் காப்பர் ஒயர் அதை வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து ஒரு என்ன சொல்லுவோம்னா ஒரு சாலினாய்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சாலினாய்டு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஏபி அப்படின்றது லென்த்து. ஓகே, ஸோ அதில் வந்து நம்பர் ஆஃப் டேன்ஸ் ஆஃப் காயில்ஸ் வந்து இதில் வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதில் சென்டரில் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இது வந்து பாயிண்ட் பி. ஓகே, and at a distance of x we are considering a small elemental area. Okay, சின்ன ஒரு elemental portion வந்து shaded portion வந்து எடுத்துக்கிறோம். Okay, now come to the cross section of this solenoid. இந்த solenoid வந்து குறுக்கால வெட்டி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது குறுக்கு வெட்டு தோற்றம் அப்படின்னா, இல்லைனா cross sectional view அப்படி பார்க்கும்போது இந்த பாயிண்ட் பியிலேருந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு ஷேடட் போர்ஷன் வந்து இருக்குது. அண்டு இந்த பாயிண்ட் பியிலேருந்து இந்த ஷேடட் போர்ஷனுக்கு மேலே வந்து ஒரு இன்க்ளைன்டு லைன் வரைகிறீங்க, அது வந்து ஆர். ஓகே, ஸோ ஆர். தென் இந்த ஆர் அண்ட் எக்ஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் பியிலேருந்து பிக்கு ஒரு லைன், டாட்டட் லைன், தென் பாயிண்ட் பியிலேருந்து ஏக்கு ஒரு டாட்டட் லைன். இந்த பிபி அண்ட் எக்ஸ் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆல்ஃபா. ஓகே, அதே மாதிரி திஸ் ஏபி அண்ட் எக்ஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் பை மைனஸ் ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் ஹியர் இந்த ஷேடட் போர்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுங்கிற அந்த லாங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ வி டேக் திஸ் அஸ் dx. இந்த ஷேடட் போர்ஷன் இந்த ரீஜனை வந்து dx அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் ஹோல் வேல்யூ, அந்த ஷேடட் போர்ஷனோட ஹோல் இதை எடுத்துக்கிட்டோம்னா n இன்டு டிஎக்ஸ், n இன்டு டிஎக்ஸ். அந்த செக்ஷன் ஃபஸ்ட்டு பர்டிகுலர் செக்ஷன் வந்து எவ்வளவு டேன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு n இன்டு டிஎக்ஸ். ஓகே, சரி. இப்போது the magnetic field intensity due to n dx turns, magnetic field intensity, there is h due to n dx turns at the point P-ங்கிற பாயிண்டில் what about the magnetic field intensity due to the coils present in the NDX region? Okay, so that is given by DH. Okay, this value be DH. We don't know what's the value of that H there. அது தெரியாத போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இட் இஸ் சம் சேஞ்சிங் வேல்யூ ஆஃப் ஹெச் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டென்சிட்டி. ஸோ டிஹெச் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இது வந்து இந்த டயக்ராம் வந்து இட்ஸ் ரெப்ளிகா ஆஃப் திஸ் பி, திஸ் ஆர் அண்ட் எக்ஸ். ஓகே, திஸ் இஸ் தீட்டா. இதில் வந்து இந்த பாயிண்ட் பி. சரியா? ஓகே, now let us see. Here this dH can be mentioned as I into a square by 2r cube n into dx. இது வந்து ப்ரீவியஸ் கேஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இதுன்னு பார்த்தீங்கன்னா h டியூ டு சர்க்குலர் கரண்ட் லூப். ஓகேவா? IA ஸ்கொயர் n by 2r cube வரும். நம்ம இங்கே வந்து
due to this n dx மட்டும் எடுத்துக்கனால n into dx. So dh is the magnetic field due to this n dx. So dh is equal to this value. So put this as equation number 1. இப்போ வந்து அந்த ட்ரையாங்கிள் நம்ம பார்த்துக்கோம் கிளியர் ஆங்கிள் வந்து if you take the tan theta, இப்போ வந்து இதுலேருந்து tan theta எடுத்துக்கிட்டோம்னா tan theta is equal to a by x, கரெக்டுதானே? opposite side by adjacent side, a by x. So x is equal to a by tan theta. So 1 by tan theta அப்படிங்கிறது cot theta. So a cot theta. This is x. So dx எடுத்தோம் அப்படின்னா differentiation of this minus a cot theta cosecant square minus cosecant square theta into d theta. சரிங்களா? So this is equation number 2. Now in the same diagram take sin theta. Sin theta எடுத்தீங்கன்னா opposite side by hypotenuse. So a by r. So sin theta is equal to a divided by r. So here this in the height is on the a. Okay. So a by r. So r is equal to a by sin theta now. So 1 by sin theta is equal to cosecant theta, that is equal to a cosecant theta. Put this as equation number 3. சரி, இப்போ இதில் இந்த டயக்ராமில் பாருங்கள். இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேன்ஸ் வந்து that is equal to n. Length AB that is given by L, and total turns per unit length is given by just multiply the divide பண்ணனும் n divided by L. சரி, இப்போ நமக்கு வந்து 3 ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா you have to substitute this r and dx in equation 1. Okay, இதில் வந்து substitute பண்ண போகிறோம். Now let us see what is happening there. So dh is equal to I a square divided by 2 into r பதில் என்ன போட்டிருக்கோம் a cosecant theta. So that is whole cube. ஓகேவா? இப்போ n into dx பார்த்தீங்கன்னா n into minus a cosecant square theta into d theta. Okay. Now we have substituted this value. Now let us see. So here dh மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம். To want to find for the whole இது அப்படிங்கும்போது we should do that for particular limit. Okay, so let us solve this first. So minus I a square divided by 2 a cube cosecant cube theta. இங்கே வந்து n a cosecant square theta d theta. இப்போ இங்கே ஒரு a இருக்கா, இங்கே ஒரு a square இருக்கா, திஸ் இதுவும் கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். மாதிரி இங்கே cosecant cube theta இருக்கா, இங்கே cosecant square theta இருக்குது. ஸோ சாரி, அப்போ இதில் வந்து cosecant theta இருக்கும் அப்படி தானே. ஸோ 1 by cosecant theta. So 1 by cosecant theta, as you know, it is sin theta. So minus I n divided by 2
1 by cosecant theta அப்படிங்கிறது என்னது? That is sin theta. So sin theta into d theta. So intensity due to the magnetic field intensity whole intensity due to entire solenoid. மொத்த solenoidனாலையும் what is the intensity? இப்போ நம்ம வந்து ஒரு இதுக்கு மட்டும் பார்த்துருக்கோம். ndx அப்படிங்கிறதுனால what about the intensity in that point p அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ஹோல் இதுக்கு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஸோ தீட்டா வேல்யூ தான் நமக்கு சேஞ்ச் ஆகணும். அதுதான் சேஞ்சிங் வேல்யூ. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா ஒரு இது இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இப்போது h is equal to, we can write this as minus I n divided by 2. So we can write this as pi minus alpha to alpha sin theta d theta. So limits நம்ம apply பண்ணியாச்சு. So that we can do this. Now in by 2 minus in by 2. So sin theta வந்து minus cos theta. So pi minus alpha is on the alpha. So here minus minus plus ஆயிருமா? So in divided by 2. So here cos theta. So cos alpha minus cos pi minus alpha. அந்த மாதிரி வரும். So cos pi minus alpha அப்படிங்கிறது again it is minus cos alpha. ஓகேவா? cos pi minus alphaங்கிறது. So here we can write in by 2. சரிங்களா? இப்போ இதில் வந்து இந்த இது ஓகே இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். cos alpha minus cos alpha. சரிங்களா? now in by 2 இது ப்ளஸ் ஆயிருமா? ஸோ 2 cos alpha. 2 cos alpha. இதில் 2 cancel ஆயிரும். That is equal to in cos alpha. Okay. So therefore h is equal to என்ன வரும்? ni cos alpha. Okay va? So if the solenoid is infinitely long, for a infinitely long solenoid, அதோட லென்த் வந்து ரொம்ப இன்ஃபினிட் லென்த்து போகுது. infinitely long solenoid அப்படி இருக்கும்போது ஆல்ஃபா அப்படிங்கிறது it is equal to this or tends to 0. ஸோ காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது என்ன ஆகிடும்னா 1 ஆகிடும். காஸ் 0 1. ஓகேங்களா? ஸோ h is equal to n into I. Okay, so it's also written as h is equal to ni divided by L, since n is equal to n divided by L. Okay, so this is the magnetic field intensity due to a long solenoid. This value. இது வந்து நம்ம ஜெனரலாக வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர். வாட்ஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ okay, put this as 4 and this is 5. So that's all students. So இப்படி தான் வந்து magnetic field intensity due to a solenoid அப்படிங்கிறது. Okay, so thank you.